சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அந்த மனு அந்த குறிப்பிட்ட அந்த புகார்கள்லாம் ரொம்ப வினோதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து ஏற்கனவே சென்சார் போயிட்டு பல பேர் பார்த்துருக்காங்க, அந்த கமிட்டியில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. இருந்தும் இந்த படம் வந்து மறு ஆய்வுக்கு போயிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுற மாதிரி பட தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சென்சார் விஷயம், இந்த சர்ச்சை காரணமாக படம் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ அதில் வந்து அந்த மனு வந்து யார் முன்னிலையில் வந்து விசாரணைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் திருமதி பிடி ஆஷா அவர்களோட தலைமையில் தான் இந்த அமர்வு முன்னாடி இந்த மனு வந்து விசாரணைக்கு வருது. அப்படின்னா படத்தில் வந்து இந்த பாதுகாப்பு படைகளோட சின்னங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து இந்த சின்னங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த டிஃபென்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து ஆலோசனை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஃபைன் டைம் ஹெட்லைன்ஸ் என்ற நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு வந்து நான் பல அப்டேட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி பட தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சென்சார் விஷயம், இந்த சர்ச்சை காரணமாக படம் வந்து தள்ளி போயிருக்கு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள், ரசிகர்கள், குறிப்பாக சொல்லணும்னா தாவேகா தொண்டர்களுக்கு வந்து இந்த விவகாரம் வந்து ஒரு கசப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த விவகாரம் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்றது தான் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இதில் நான் சொல்லலான் இருக்கேன். என்னென்னா, படம் வந்து போன மாதமே வந்து தணிக்கைக்கு அனுப்பிட்டாங்க, சென்சார் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அங்கே வந்து இன்னும் வந்து சென்சார் பண்ணலைன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக திரு விஜயன் சுப்பிரமணியன்ற ஒரு வழக்கறிஞர் வந்து மனு தாக்கல் செய்கிறார். யாருன்னா, பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக அவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். ஸோ அதில் வந்து அந்த மனு வந்து யார் முன்னிலையில் வந்து விசாரணைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் திருமதி பிடி ஆஷா அவர்களோட தலைமையில் தான் இந்த அமர்வு முன்னாடி இந்த மனு வந்து விசாரணைக்கு வருது. அப்போ வந்து அவங்க வந்து கேள்விலாம் கேட்குறாங்க. அந்த குழுவில் வந்து குறிப்பாக தணிக்கை குழுவில் வந்து யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புகார் ஃபஸ்ட்டு ஏற்கக்கூடியதா, அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த புகார்கள்லாம் ரொம்ப வினோதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து ஏற்கனவே சென்சார் போயிட்டு பல பேர் பார்த்துருக்காங்க, அந்த கமிட்டியில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. இருந்தும் இந்த படம் வந்து மறு ஆய்வுக்கு போயிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. என்னென்னா, ஏற்கனவே ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க, ஸோ இதை வந்து இன்னொருத்தவங்களாம் போய் பார்க்கணும், மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இதை வந்து ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் வந்து மறு ஆய்வுக்கு போச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கப்போ தணிக்கை குழு சார்பாக, சிபிஎஃப்சி சார்பாக வந்து யார் வந்து வாதிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் வந்து வாதிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து இந்த பாதுகாப்பு படைகளோட சின்னங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து இந்த சின்னங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த டிஃபென்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து ஆலோசனை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறாருன்னா, சான்றிதழ் வந்து வழங்கும் முன்போ இல்லை மறுக்கும் முன்போ அந்த பட தயாரிப்பு நிறுவனம் வந்து நீதிமன்றத்தை அணுகவே முடியாது அப்படின்னும் சொல்கிறாரு. ஸோ எல்லாமே வந்து சட்ட விதிகளின்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மறு ஆய்வுக்கு இந்த படம் அனுப்பப்பட்ட போது நாங்கள் வந்து தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து யார் மேலே எங்கே மிஸ்டேக்குன்றதை நம்ம வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இந்த விஷயத்தில் வந்து யார் மேலே மிஸ்டேக்கு, பட தயாரிப்பு நிறுவனம் மேலே மிஸ்டேக்கா இல்லை சென்சார் போர்டு மேலே மிஸ்டேக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த விவகாரத்தில் வந்து உள்நோக்கம்லாம் கிடையாது. குறிப்பாக இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாதுன்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. நீதிபதி வந்து இவ்வளோ கேள்வி கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கு வந்து தணிக்கை குழு, அதாவது சென்சார் போர்டு சார்பாக யார் வந்து வாதிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் வந்து வாதிட்டார். அப்போ வந்து அவர் வச்ச ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து பாதுகாப்பு படை தொடர்பான அந்த சின்னங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்னங்கள்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால டிஃபென்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக ஆலோசனை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து சென்சார் கொடுக்காமல் இருக்கிறதுல எந்த ஒரு நோக்கமும் இல்லை, குறிப்பாக மத்திய அரசுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி சென்சார் போர்டுக்குன்றது ஒரு தனி பவர் இருக்குது, அதில் யாருமே தலையிடவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நீதிபதி வந்து அடுத்து என்ன சொல்லுவாங்கன்றது தான்
நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, தணிக்கை குழு சார்பாக ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் வச்ச ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக யார் வந்து வாதிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் திரு சதீஷ் பராசரன் அவர்கள். அவர் முன் வச்ச ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டில் வந்து இந்த படத்தை வந்து தணிக்கை பண்ணுறப்போ 5 பேர் இருந்திருக்காங்க. ஸோ 5 பேரில் வந்து 4 பேர் வந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த படம் மறு ஆய்வுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருக்காரு. 2 பேரோட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேரோட ஆர்குமெண்ட்ஸும் கேட்டதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கோட விசாரணை மீண்டும் நாளைக்கு வரும், தீர்ப்பு வந்து நாளைக்கு வந்து சொல்லப்படும்ன்ற மாதிரி அவங்க ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கு நடுவில் தான் வந்து பட தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து படத்தை வந்து நாங்கள் தள்ளி போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையும் வெளியிட்டுட்டாங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்றதை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ காங்கிரஸ் கட்சி பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா தொடர்ந்து திமுக கிட்ட வந்து அடுத்த வாட்டி நான் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு வந்து ஆட்சிலையும் அதிகாரத்துலையும் பங்கு வேணுன்ற மாதிரி தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திமுகவுக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலும் பார்த்திங்கன்னா இப்போ 2ஆக உடஞ்சிருக்குன்னு நம்ம கிட்டத்தட்ட சொல்லலாம். அது அதிகாரப்பூர்வமாக நடக்கலை, ஆனால் மக்கள் மத்தியில் என்ன பேசு பொருளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் வந்து 2 பிரிவாக இருக்குது. இப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரிவு வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்கணும், மறுபிரிவு வந்து திமுக கூட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது. அதில் குறிப்பாக யாரை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எம்பி திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து அந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்டதில் இவரும் ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லலாம். இப்போ ஜனநாயகன் பிரச்சனை போயிட்டுருக்கிறப்போ திரு விஜய் அவர்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சினிமான்ற விஷயம் வந்துட்டு அதில் அரசியல் கலப்படம் இருக்கக்கூடாது, குறிப்பாக சினிமா ஒரு கலை, அந்த கலையை வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நசுக்கணும்னு நினச்சா ஜனநாயகமே அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதில் வந்து நம்ம இன்டெரக்டாக நம்ம என்னென்னு பார்க்கணும்னா, திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை இவரும் நாளைக்கு வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்கலான்ற மாதிரி சொல்லுவாரான்றது வந்து மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். காங்கிரஸ் வந்து நாளைக்கு திமுக கூட போதா இல்லை தாவேகா கூட போதான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி பல தலைவர்களும் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி தாவேகா நிர்வாகிகளும் தாவேகா தொண்டர்களும் தாவேகா ஆதரவாளர்களும் குறிப்பாக நடிகர் திரு விஜய் அவர்களோட ரசிகர்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகன் படம் எப்போ வரும்ன்றதை எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக போகணும். ஸோ இது வரைக்கும் ஜனநாயகன் படத்தில் என்னென்ன சிக்கல் இருந்துச்சு, சென்சார் போர்டில் என்ன நடந்துச்சு, அப்புறம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு நீங்கள் சொன்னேன். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தில் என்ன இருந்துச்சு, படத்தில் திரு விஜய் அவர்கள் எப்படி நடிச்சிருந்தாங்க, சக நடிகர்கள்லாம் எப்படி நடிச்சிருந்தாங்க, மக்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, படத்தில் வந்து அரசியல் வசனம் இருந்துச்சா இல்லையான்றதை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி.